நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அழகர்மலையின் அடர்ந்த காடுகளிலிருந்து ஒரு வெள்ளை குதிரையின் சலங்கை சத்தம் கேட்டாள். அது அவன் எல்லை காவல் வரும் நேரம். கையில் ராட்சத அறிவாளுடன் மதுரையின் எல்லையை காக்கும் அந்த கம்பீர நாயகன் அழகர் கோவில் கருவறைக்குள் பெருமாளை திருட வந்த ஒரு திருடன் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், பெருமாளை கடத்த வந்தவன் எப்படி இந்த மண்ணின் காவல் தெய்வமானான்? அந்த 18 படிகளுக்குள் ஒளிந்திருக்கும் கேரளா மாவீரர்களின் நடுக்கம் தரும் ரகசியம் என்ன? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் வரலாற்று உண்மைகள் உங்களை உறைந்து போக வைக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பொய் சாட்சி சொன்னால் அடுத்த 18 நாட்களுக்குள் இரத்த வாந்தி எடுத்து வம்சமே அழியும் என்று நடுங்க வைக்கும் ஒரு சக்தி. பிரிட்டிஷ் கலெக்டரின் சவாலையே தவிடுபொடியாக்கிய கம்பீர நாயகன். மதுரையின் எல்லையை காக்கும் நீதிதேவன் அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பசாமியின் கதவுகளுக்கு பின்னால் இருக்கும் அந்த மிரள வைக்கும் உண்மை வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஏன் சிலையாக இல்லாமல் வெறும் கதவாக நின்று காவல் காக்கிறார்? கதை ஆரம்பிப்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால். பாண்டிய நாடான மதுரையில் வீற்றிருக்கும் அழகர் பெருமாள் விக்கிரகத்தின் மீது அண்டை மாநிலத்து மாந்திரீகர்களுக்கு ஒரு கண் இருந்தது. காரணம், அது சாதாரண தங்கம் அல்ல, அபரஞ்சி என்ற மிக அரிய அசாத்தியமான தெய்வீக வசியம் கொண்ட தங்கம். இந்த விக்கிரகத்தை தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்றால் தங்களுக்கு அளவற்ற செல்வமும் சக்தியும் கிடைக்கும் என்று அந்த மாந்திரீகர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் மதுரை கோட்டையை தாண்டி பெருமாளை தொடுவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக சிலம்பம், வாழ்வீச்சு, களரி மற்றும் அம்பு எய்வதில் மரண பயத்தை காட்டும் 18 மாவீரர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 18 வீரர்களின் தளபதிதான் சிம்ம சொப்பனமாக விளங்கிய நம்ம கருப்பன். நள்ளிரவு நேரத்தில் காட்டின் வழியே பூனை பாதத்தோடு அவர்கள் அழகர் கோவில் கோட்டைக்குள் நுழைகிறார்கள். கோட்டை காவலர்களை ஏமாற்றிவிட்டு கருவறைக்குள் நுழைந்த அந்த 18 வீரர்களும் மாந்திரிகர்களும் கள்ளழகர் விக்கிரகத்தை தொட முற்படுகிறார்கள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடக்கிறது. கருவறையில் இருந்து லட்சக்கணக்கான சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போல ஒரு தெய்வீக ஒளியும் பேரதிர்வும் உண்டாகிறது. அந்த ஒளியின் வேகத்தை தாங்க முடியாமல் தீய எண்ணத்தோடு வந்த மாந்திரிகர்கள் அங்கேயே கண் பார்வை இழந்து சுருண்டு விழுகிறார்கள். ஆனால் வீரர்கள் திகைத்து நிற்கிறார்கள். அப்போது கள்ளழகர் பெருமாள் தன் அசாத்தியமான பேரழகோடு அவர்களுக்கு காட்சியளித்து கம்பீர குரலில் அசரீரியாக பேசுகிறார். "இருப்பா, என் அழகை காண வந்தாயா அல்லது என்னை கடத்த வந்தாயா?" பெருமாளின் அந்த பேரழகிலும் தயவிலும் மயங்கிய மாவீரன் கருப்பசாமி தன் கையில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அப்படியே காலில் விழுந்து சரணாகதி அடைகிறார். கருப்பசாமி பெருமாளிடம், "சுவாமி, உங்கள் சக்தியை அறியாமல் தவறு செய்துவிட்டோம். இனி நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்ப மாட்டோம். உங்கள் அழகை ரசித்துக் கொண்டே இந்த கோட்டையையும் உங்களையும் காக்கும் காவல்காரனாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்" என்று உருகி கேட்கிறார். பெருமாளும் மனமிறங்கி அவர்களுக்கு காவல் உரிமையை கொடுக்கிறார். இதற்கு வரலாற்று ரீதியாக மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் காலத்திலும் ஒரு முக்கிய பின்னணி சொல்லப்படுகிறது. கள்ளழகர் கோவிலின் பாதுகாப்புக்காக கோட்டைகள் பலப்படுத்தப்பட்ட போது எல்லையை காக்கும் மிகச் சிறந்த வீரர்களுக்கு இந்த 18ஆம் படியில் நின்று ஆணையிடும் உரிமை வழங்கப்பட்டது. அந்த மாவீரர்களின் நினைவாகவும் கருப்பசாமியின் கட்டளைப்படியும் அமைந்ததுதான் இந்த 18ஆம் படி. இந்த 18 படிகளின் உச்சியில் அந்த 18 மாவீரர்களுக்கும் தலைவனாக நின்று பிரம்மாண்ட கதவுகளாக மாறி இன்றும் காவல் காக்கிறார் இந்த கருப்பன். காலங்கள் உருண்டோடின. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுரையை ஆண்ட வெள்ளைக்கார கலெக்டர் ஒருவருக்கு இந்த 18ஆம் படி கருப்பசாமியின் மகிமை மீது பெரிய சந்தேகம் வந்தது. ஒரு கதவை போய் மக்கள் சாமி கும்பிடுகிறார்கள், கோர்ட்டுக்கு வராமல் இங்கே வந்து தீர்ப்பு தேடுகிறார்கள் என்று கிண்டல் செய்தார். அப்போது அங்கிருந்த பெரியவர் ஒருவர், "துரையே, இந்த கதவுக்கு முன்னாடி நின்னு யாரும் பொய் சொல்ல முடியாது. வேணும்னா ஒரு சோதனை செஞ்சு பாருங்க" என்றார். உடனே அந்த கலெக்டர் ஒரு பெரிய திருட்டு வழக்கில் சிக்கிய யாரிடமும் உண்மையை சொல்லாத ஒரு குற்றவாளியை அழைத்து வர சொன்னார். "இந்த கதவின் முன்னால் நின்று நான் திருடவில்லை என்று சத்தியம் செய்" என்றார் கலெக்டர். ஆனால் அந்த திருடன் அந்த 18 படிகளை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பித்து விட்டான். கருப்பசாமியின் கோபத்திற்கு ஆளாக பயந்து கலெக்டரிடமே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். இதை நேரில் பார்த்த பிரிட்டிஷ் கலெக்டர் மிரண்டு போய் தன் தொப்பையை கழற்றி கருப்பசாமியை வணங்கிவிட்டு அந்த சன்னதிக்கு ஒரு பிரம்மாண்டமான இரும்பு மணியை பரிசாக கொடுத்தார். அந்த மணி இன்றும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த கருப்பசாமிக்கு ஏன் சிலை இல்லை? அந்த பிரம்மாண்டமான மரக்கதவுகள் ஏன் எப்போதும் மூடப்பட்டே இருக்கின்றன? அதற்கு பின்னால் ஒரு விசித்திரமான ஆன்மீக கதை உண்டு. ஆரம்ப காலத்தில் இந்த கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருந்தன. ஆனால் ஒருமுறை பூசாரி ஒருவர் சுவாமிக்கு உகந்த சில கடுமையான ஆசாரங்களை மீறியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த கருப்பசாமி அந்த கதவுகளை தானே நேராக இழுத்து மூடினார் என்று நம்பப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த கதவுகள் திறக்கப்படுவதே இல்லை. இங்கு நடக்கும் வழிபாடுகளும் மிக விசித்திரமானவை.
கருப்பசாமிக்கு மிக நீளமான பிரம்மாண்ட சுருட்டுகள், மதுபானங்கள் மற்றும் ஆட்டுக்கிடா வெட்டி நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்படுகின்றன. சைவம் அசைவம் என 2 வழிபாடுகளும் நடக்கும் ஒரு மர்மமான எல்லையாக இந்த இடம் விளங்குகிறது. இங்க வந்து காசு பணத்தை ஏமாத்தினவங்க பேரை சொல்லி ஒரு காசை முடிந்து வைத்தால் அவங்களை கருப்பசாமி சும்மா விடமாட்டார் என்பது இன்றும் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆவல் மாறும் நள்ளிரவு சடங்கு. பொதுவாக எல்லா கோவில்களிலும் இரவு நடை சாத்தப்படும் போது தெய்வங்களுக்கு பள்ளியறை பூஜை நடக்கும். ஆனால் அழகர் கோவிலில் ஒரு விசித்திரமான சடங்கு நடக்கிறது. இரவு மூலவர் கள்ளழகரின் சன்னதி சாத்தப்பட்டதும் அங்கிருக்கும் அத்தனை சாவிகளும் கருவறையின் பாதுகாப்பும் ஆன்மீக ரீதியாக 18ஆம் படி கருப்பசாமியிடம் ஒப்படைக்கப்படுவதாக ஐதீகம். அதாவது இரவில் பெருமாள் உறங்க சென்றதும் கோட்டையின் முழு பொறுப்பும் கருப்பனின் கைக்கு மாறிவிடுகிறது. அதனால்தான் நள்ளிரவில் அங்கு சலங்கை சத்தமும் குதிரை சத்தமும் கேட்பதாக கூறப்படுகிறது. கருப்பசாமிக்கு சாத்தப்படும் சந்தன காப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. வருடாந்திர திருவிழாவின் போது இந்த கதவுகளுக்கு பிரம்மாண்டமாக சந்தனம் பூசப்படும். பல 100 கிலோ சந்தனம் பூசப்பட்டாலும் அந்த சந்தனத்தின் ஒரு சிறு துளியை கூட கோவிலின் எல்லையை தாண்டி வெளியூர்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற கடுமையான கட்டுப்பாடு இன்றும் இருக்கிறது. மீறிக்கொண்டு சென்றால் கருப்பனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் பக்தர்கள் அந்த சந்தனத்தை அங்கேயே நெற்றியில் பூசிக்கொள்கிறார்கள். 18ஆம் படியில் சாத்தப்பட்டிருக்கும் அந்த பிரம்மாண்ட அரிவாள் வெறும் இரும்பு அல்ல. காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த சிறந்த கொள்ளர்கள் கருப்பசாமிக்கு அரிவாள் செய்யும் போது கடுமையான விரதம் இருந்து பக்தி பரவசத்தில் சாமியாடிக்கொண்டே அதை செய்வார்களாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நேர்த்திக்கடனாக சாத்தப்பட்ட ஒரு பழைய அரிவாளை கோவிலுக்கு வெளியே மாற்ற முயன்ற போது அதை யாராலும் அசைக்க கூட முடியவில்லை என்றும் அந்த அரிவாளில் ஒருவித அதிர்வு வைப்ரேஷன் இருந்ததாகவும் அங்குள்ள பெரியவர்கள் கூறுகிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கு முன்பிருந்தே இந்த 18ஆம் படி ஒரு தர்ம ஆசனமாக விளங்கியது. சொத்து தகராறு, திருட்டு அல்லது ஏமாற்றப்பட்டவர்கள் கோர்ட்டுக்கு செல்லாமல் இங்கே வந்து ஒரு வெள்ளை துணியில் 1 ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சம் திருநீரையும் முடிந்து, கருப்பா, என்னை ஏமாற்றியவனை நீயே பார் என்று கதவில் கட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படி செய்த 18 நாட்களுக்குள் தவறு செய்தவருக்கு ஏதோ ஒரு வகையில் தண்டனை கிடைத்துவிடும் என்பது இன்றும் அந்த பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இந்த கோவில் இருப்பதால் முற்காலத்தில் பௌர்ணமி நள்ளிரவில் தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் என்று நம்பப்பட்டது. அதை அடக்குவதற்காக 18ஆம் படியின் பின்னால் இருக்கும் ரகசிய பகுதியில் ஒரு பெரிய நெய் விளக்கு ஏற்றப்படும். அந்த விளக்கு எரியும் போது சுற்றியுள்ள காடுகளில் இருக்கும் எந்த ஒரு பூச்சியோ பாம்போ விலங்கோ அந்த வாசலை தாண்டி உள்ளே வராது. கருப்பசாமியின் எல்லையை காக்கும் ஒரு அக்னி அரணாக இந்த விளக்கு பார்க்கப்படுகிறது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது கருப்பனின் பங்கு. சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்குவது உலக பிரசித்தி பெற்றது. அவர் மலையிலிருந்து கிளம்பும் போது இந்த 18ஆம் படி கருப்பசாமியிடம் உத்தரவு கேட்டு அவரிடம் விடை பெற்று செல்வது போன்ற ஒரு ஆன்மீக சடங்கு இன்றும் ரகசியமாக நடத்தப்படுகிறது. கருப்பனின் அனுமதியோடுதான் பெருமாள் மதுரை நகருக்குள் நுழைகிறார் என்பது ஐதீகம். போது இதுவரை எந்த யூடியூப் சேனலிலும் சொல்லாத அழகர் கோவில் பூசாரிகளும் மதுரை பெரியவர்களும் மட்டுமே அறிந்த 3 அமானுஷ்ய உண்மைகளை சொல்லப் போகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு புரட்டாசி மாத நள்ளிரவு நேரத்தில் நடந்த சம்பவம் இது. அழகர் கோவில் காவலாளிகள் மற்றும் அங்கு தங்கியிருந்த சில பக்தர்கள் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டுள்ளனர். மலையடிவார காட்டு பகுதியிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை வேகமாக ஓடிவரும் டொக் டொக் என்ற குளம்படி சத்தமும் அதோடு சலங்கை சத்தமும் கேட்டுள்ளது. அந்த சத்தம் சரியாக 18ஆம் படி கோட்டை வாசலுக்கு அருகே வந்து நின்றிருக்கிறது. அடுத்த சில நொடிகளில் பிரிட்டிஷ் கலெக்டர் பரிசாக கொடுத்த அந்த பிரம்மாண்டமான இரும்பு மணி யாரும் அசைக்காமலேயே தானாக பலத்த சத்தத்துடன் ஒலிக்க தொடங்கியுள்ளது. காவலாளிகள் ஓடிப்போய் பார்த்தபோது அங்கே மனிதர்களோ விலங்குகளோ யாரும் இல்லை. ஆனால் அந்த இரும்பு மணி மட்டும் காற்றில் பயங்கரமாக ஆடிக்கொண்டிருந்தது. இன்றும் நள்ளிரவில் கருப்பசாமி எல்லை காவல் காப்பதை உணர்த்தும் ஆகப்பெரிய அமானுஷ்யமாக இது சொல்லப்படுகிறது. திருட வந்தவனின் கதி. அழகர் கோவிலில் இன்றும் மிக ஆச்சரியமாக பேசப்படும் இன்னொரு சம்பவம். பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியூரை சேர்ந்த ஒரு திருடன் 18ஆம் படி கருப்பசாமிக்கு நேர்த்திக்கடனாக சாத்தப்பட்டிருந்த தங்க நகைகளையும் அங்கிருந்த ஒரு சிறிய வெள்ளி அரிவாளையும் நள்ளிரவில் திருட திட்டமிட்டான். யாரும் இல்லாத நேரத்தில் அவன் அந்த 18 படிகளில் ஏறி கதவில் இருந்த நகைகளை தொட்ட அடுத்த கணம் அவனுக்கு கண் பார்வை முற்றிலும் பறிபோனது. முற்றிலும் இருள் சூழ்ந்து அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பயந்து போன அவன், கருப்பா, என்னை மன்னிச்சிடு என்று கத்திக்கொண்டே அந்த படிகளிலேயே சுருண்டு விழுந்து விட்டான். அடுத்த நாள் காலை பூசாரிகள் வந்து பார்த்தபோது அவன் கண் பார்வை இழந்த நிலையில் அழுது கொண்டே கிடந்தான்.
தன் தவறை ஒப்புக்கொண்டு கருப்பசாமியிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் செய்த பிறகே அவனுக்கு பார்வை திரும்பியதாக அந்த பகுதி மக்கள் இன்றும் பயபக்தியோடு கூறுகிறார்கள். அதனால்தான் நண்பர்களே, இன்னைக்கும் மதுரக்காரங்க கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பயப்படுறாங்களோ இல்லையோ, அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பசாமிக்கு நடுங்குறாங்க. உலகத்துல இருக்கிற எந்த சட்டத்துல இருந்தாவது தப்பு பண்ணினவன் தப்பிச்சிடலாம். ஆனா இந்த கருப்பனோட கண்ணிலையும் அவனோட ராட்சத அறிவாள்லையும் இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதி தேவனா மதுரையின் எல்லையை காக்கிற இந்த கருப்பனோட மகிமை வெறும் ஆன்மீகம் இல்லை, அது இந்த மண்ணோட பிரிக்க முடியாத ரத்தமும் சதையுமான வீர வரலாறு. உங்கள யாருக்காவது கருப்பசாமி குலதெய்வமா இருக்கா? இல்ல இந்த 18ஆம் படியில நீங்க நேர்ல உணர்ந்த அமானுஷ்ய அனுபவங்கள் ஏதும் உண்டா? அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தா உடனே ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல அமானுஷ்ய வரலாற்று ரகசியங்களோட அடுத்த வீடியோல வர்றேன். அதுவரை நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வையுங்க. நன்றி, வணக்கம்.